நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மாரண்ட அள்ளி ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் திருவிழா 75 ஆண்டுகளுக்கு மேலாக வெகு விமரிசையாக நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் திருவிழா 75 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவானது தொடர்ந்து 11 நாட்களுக்கு நடைபெறும். மேலும் 5ஆம் நாள் அம்மனுக்கு திருக்கல்யாணம் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்படும். இந்த 11 நாட்களிலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தினசரி மாரண்ட அள்ளியின் முக்கிய வீதிகளான சத்திரம் தெரு, வெள்ளி சந்தை மெயின் ரோட், கடை வீதி, பஸ் நிலையம், பைபாஸ் ரோடு வழியாக அம்மன் வீதி உலா நடைபெறும். இந்த ஊர்வலத்தின் போது பூத வாகனம், சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், குதிரை வாகனம், ஆதிசேஷ வாகனம், காமதேனு வாகனம், நரி வாகனம், அன்னப்பச்சி வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் தினசரி ஊர்வலமாக வந்து பொதுமக்களுக்கு அம்மன் காட்சியளிப்பார். மேலும் முக்கிய நிகழ்வாக இந்த அங்காளம்மன் திருவிழாவின் போது நடைபெறும் மாட்டு சந்தைக்கு அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெரும்பாலான நாட்டு மாடுகளும் பசுமாடுகளும் கொண்டுவரப்படும். நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் பக்தர்கள் காளி வேடம், அர்த்தநாரீஸ்வரர் வேடம், முருகன் வேடம் உள்ளிட்ட சாமி வேடங்கள் தரித்து மயானத்தை அடைந்து பெரியாண்டிச்சி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாலக்கோடு டிஎஸ்பி மனோகரன், இன்ஸ்பெக்டர்கள் சுப்பிரமணி, பாலசுந்தரம் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.